ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பட்டு அண்ணா. இது என்ன விலாக் அப்படின்னா, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் நலங்கு ஃபங்க்ஷன். இது என்னென்ன சாப்பிட்டோம், என்னென்ன டிஷ் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு அது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபர்ஸ்ட் பொரியலுக்கு போயிட்டாங்கங்க லைனாக. இது நாங்கள் ஒரு 500 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்ற மாதிரி சமைச்சாங்க. கொஞ்சம் தீந்துருச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட போனேன்னா, அதனால் கொஞ்சம் தான் இருந்தது. அதை பார்க்கலாம் என்னென்ன டிஷ்ஷுன்னு. இது அது முன்னாடி கோஸ் பொரியல். இது பொட்டேட்டோ நல்லா இந்த காரசாரமாக அந்த சுண்டல் மசால்ஸ்லாம் போட்டு வச்சாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது பொட்டேட்டோ. அது பாயாசம், ஸ்வீட்டோட ஆரம்பிக்கும் அப்படி சொல்லிட்டு பாயாசம் குண்டான் தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சுங்க. குண்டான் தான் இருக்குது. எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. நல்லா பால்லாம் போட்டு செம்மையாக செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுமாரி ஃபங்க்ஷன் வீட்டு பாயாசம் தாங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது கெஸ் பண்ணுங்க, புளிக்குழம்புங்க. கல்யாண வீட்டுனாலே புளிக்குழம்பு தானே. அதே மாதிரி நலங்கு வீட்டில் புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வத்த குழம்பு சொல்லலாம், புளிக்குழம்பு சொல்லலாம், அது வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பாருங்கள், பார்த்தா தெரியல, சாம்பார், பருப்பு சாம்பார். இது நல்லா எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், என்ன சொல்லிகிட்டே போகலாம். எல்லா காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சாம்பார், பருப்பு சாம்பார். இதுவும் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய பாத்திரமா இருக்குது. என்னவா இருக்குன்னு பார்த்தா சாப்பாடு, சோறு தானே முக்கியம். பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு, அது ஃபுல்லாக ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போது ஒரு கால்வாசி தான் இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, அதனால். அப்புறம் தயிர், மோர் தாளிச்சிட்டோம். அடிக்கிற வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சம்மர் சீசன் வந்துடுச்சு, அதனால் மோர் கண்டிப்பாக இல்லை. மோர் இல்லாத ஃபங்க்ஷன் எது, அதனால் மோர் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நொறுக்கி சாப்பிட அப்பளம் ஃபுல்லாக பொரிச்சு வச்சுருந்தாங்கங்க. இதுதான் கிச்சன். இங்கே தான் சமைச்சாங்க. எவ்வளோ பெரிய அடுப்பு பாருங்கள். இதில் வச்சு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணாங்க. இது வடை, மெது வடை. எல்லாமே போட்டு காய், வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தா பிரியாணி. என்ன பிரியாணினா, மஷ்ரூம் பிரியாணிங்க. நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும்